ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ், சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் மீதிலும் அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட இஷாவினுடைய தொழுகையை முடித்தவர்களாக புதன்கிழமைகளில் நடைபெறக்கூடிய மார்க்க வகுப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஞாபகமூட்டுங்கள் நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். ஞாபகமூட்டுதல் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித படைப்பின் ஆரம்பத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் எப்படி இந்த உலகத்துக்கு வருகிறான் அப்படி என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றிலிருந்து வருகின்ற பொழுது நீங்கள் எதையும் அறியாதவர்களாகவே வருகின்றீர்கள் அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அதே மாதிரியாக அல்லாஹ் அல் குர்ஆனில் மனித படைப்பின் 2 பருவங்களை பலஹீனமான பருவம் அப்படி என்பதாக சொல்லுகிறான். 3 பருவங்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். அதிலே 2 பருவங்களை பலஹீனமான பருவம், எங்களுடைய குழந்தை பருவமும் எங்களுடைய வயோதிப பருவம் அப்படி என்பதாக சொல்லுகிறான். அதே மாதிரியாக அல்லாஹ் பொதுவாக சொல்லுகிறான், வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் பலஹீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொருத்தருடைய தேவையின் கீழ் வாழக்கூடியவர்கள். ஒரு மனிதனால நான் தனிமையில் வாழ்ந்து என்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அவனுக்கு நோய் வரும், அவனுக்கு தேவைகள் வரும், அவனை தூக்கிவிட ஆள் வேண்டும். இப்படி என்பதாக மனிதன் பல தேவைகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். உதாரணமாக சொல்ல போனால், பல படைப்பினங்களுடைய குட்டிகளை பார்க்கிற பொழுது ஒரு மாடு குட்டி என்றால், ஒரு ஆடு குட்டி என்றால் சில நாட்களில் அவைகள் நடந்துவிடும், சில மணி நேரங்களில் அவைகள் தன்னுடைய தாயினுடைய அந்த பால் மடியிலிருந்து பால் குடித்து விடும். ஆனால் மனித படைப்பினுடைய வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்குகிறான் என்றால், ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வரைக்கும் ஒரு தாயினுடைய அரவணைப்பு வேண்டுமாக இருக்கிற அந்த பிள்ளை. ஒரு தாய் இல்லை என்றால் அந்த தாய்க்கு ஒப்பாக இன்னும் ஒருத்தர் வேண்டும் என்ற அமைப்பிலே ஒரு மனிதனுடைய பலவீனம் இருக்கிறது. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிற என்றால், அந்த பிள்ளைக்கு உணவு தேவை என்றால் அந்த தாய் தூக்கி தன்னுடைய மார்பிலே அந்த குழந்தையினுடைய வாயை வைத்துத்தான் உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு பலகீனமான படைப்பு இந்த படைப்பு. அப்ப அல்லாஹு தஆலா இந்த பலகீனமான மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறான்? வளைத்து கொடுத்திருக்கிறான். எல்லாம் இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக எல்லாம் படைத்து கொஞ்ச காலம் வாழ்கின்ற பொழுது நீங்கள் இவைகளை அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? எங்களுக்கு எல்லோருக்கும் தந்திருக்கிறான். இந்த தந்த அருட்கொடைகளை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு ஓடுகிற வாகனங்களாக இருக்கட்டும், நாங்கள் பெற்றிருக்கிற அருட்கொடைகளாக இருக்கட்டும், நாங்கள் கற்றிருக்கிற கல்வியாக இருக்கட்டும், நாங்கள் எதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படுகிறோமோ
அவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி மறந்தோமாக இருந்தால் எங்களுடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? பெருமை வரும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் இருந்து முதலாவது செய்யப்பட்ட பாவம் என்ன தெரியுமா? பெருமைதான். அல்லாஹ் இபிலீஸை மலக்குமார்களோடு உயர்ந்த இடத்தில் வச்சிருந்தார். இபிலீஸை மலக்குமார்களோடு உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை சுஜூது செய்யும்படி சொல்லுகிறார். எல்லோரும் சுஜூது செய்கிறார்கள், இபிலீஸை தவிர. அல்லாஹ் கேட்கிறான், قال ما منعك, உமக்கு நான் சுஜூது செய்ய சொல்லுகின்ற பொழுது எது உன்னை சுஜூது செய்யாமல் ஆக்கியது அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் கேட்கிறான். நான் தானே உன்னை சுஜூது செய்ய சொன்னேன், நான் படைத்த ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்னேன், ஆனால் நீ சுஜூது செய்யவில்லை, உன்னை எது தடுத்தது அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா ஆராஃபிலே கேட்கிறான். قال ما منعك الا تسجد اذ امرتك, நான் உனக்கு ஏவினேன், சுஜூது செய்யும்படி ஏவினேன், ஏன் நீ சுஜூது செய்யவில்லை, உன்னை தடுத்தது எது அப்படி என்று அல்லாஹ் கேட்ட பொழுது அந்த இபிலீஸ் ஒரு பதில் சொல்லுகிறான். இபிலீஸை அல்லாஹு தஆலா மலக்குமார்களோடு வைத்திருக்கிறான். இபிலீஸ் மலக்குமார்களை சார்ந்தவன் அல்ல, ஆனால் உயர்ந்த இடத்தில் மலக்குமார்களோடு அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்த அந்த நேரத்தில் அந்த இபிலீஸ் அல்லாஹ்விடத்திலே சொன்ன பதில், قال انا خير منه, நான் அவரை விட சிறந்தவன், خلقتني من نار, என்னை நீ நெருப்பை கொண்டு படைத்தாய், وخلقته من طين, அவரை நீ மண்ணை கொண்டு படைத்தாய், எனவே நான் அவரை விட சிறந்தவன் அப்படி என்பதாக அல் குர்ஆனிலே இபிலீஸ் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் தொடர்ந்து சொல்ல, قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها, நீ இங்கே இருந்து வெளியாகிவிடு, இதிலே பெருமை அடிப்பதற்கு எதுவுமே கிடையாது அப்படி என்பதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களால் செய்யப்பட்ட முதல் பாவம் என்ன? பெருமை அடித்தது. இந்த பெருமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடுகள வேணும், அணுவள வேணும் இருக்குமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் சொர்க்கம் நுழைய முடியாது என்றான். யாருடைய உள்ளத்தில் பெருமை கடுகள வேணும் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் நுழைய முடியாதுன்னாங்க. பெருமைக்கு 2 அடையாளங்களை சொன்னாங்க. ஒன்று, அவர் சத்தியத்தை மறைப்பார், அவர் சத்தியத்தை மறைப்பார். வகம்து நாஸ், மனிதர்களை இழிவாக கருதுவார். என்னை விட மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், என்னுடைய அமலை விட அமல் செய்யாதவன் அவன் கொஞ்சம் விமர்சனத்துக்குரியவன், என்னுடைய தொழில் செய்கிறேன், நான் அதில் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், மற்றவர்கள் எல்லாம் பலகீனமானவர்கள். சிலர் பேசுகிற பொழுது தன்னுடைய அடைவு மட்டங்களை பேசுகிற பொழுது நாம் அப்படித்தானே அப்படியம்மாங்க. தன்னுடைய அடைவு மட்டங்களை ஒரு முஃமின் தன்னுடைய அடைவு மட்டங்களை பேசுகிற பொழுது, நான் விவசாயத்தில் நல்ல ஒரு வல்லுநராக இருக்கிறேன், என்னுடைய தொழிலில் நான் மிக சிறந்த தேர்ச்சியோடு இருக்கிறேன், நல்ல லாபத்தை பெறுகிறேன், என்னை போன்று மற்றவர்களும் தொழில் செய்கிறார்கள் தான், ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியாது, என்னை போன்று தொழில் செய்ய முடியாது அப்படி என்று பேசுகிற பொழுது ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளாக அதை பேச வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், அல்லாஹ்வின் அருளால் என்னுடைய தொழில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் ஒரு பரக்கத்தாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாவிட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு அவனுடைய அடைவு மட்டங்களை அவன் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் எங்களை ஒரு புத்திசாலியாகவும் எங்களை ஒரு திறமைசாலியாகவும் எங்களால் தான் எல்லாம் நடக்கிறது போன்றும் இன்றைக்கு நாங்கள் பெருமை பேசுவதை பார்க்கலாம். ஆனால் அது பெருமை என்று பலருக்கு தெரிவதில்லை. ஒரு மனிதனை பலகீனமாக பேசுதல், தன்னை ஒரு மனிதனை விட உயர்ந்தவனாக பேசுதல் என்பது பெருமையினுடைய அடையாளத்தில் உண்டு சகோதரர்களே.
அந்த பெருமை கடுகளவு அணுவளவு இருக்குமாக இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்ன உடனே ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஆடை நன்றாக இருக்க வேண்டும், தான் செருகிற அணிகின்ற செருப்பு நல்ல செருப்பாக விலை உயர்ந்த செருப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது பெருமையா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், நீங்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறார். எங்களிடம் உயரிய ஆடை வாங்குவதற்கான காசு இருக்கிறது, எங்களிடம் உயரிய விலையில் உள்ள வாகனம் ஓடுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, அழகான வீடு கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, தவறு கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த அந்த விடயங்களை பெருமைக்காக செய்வோமாக இருந்தால், என்னுடைய ஆடை அடுத்தவனை விட நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை தவறானதல்ல. என்னை 4 பேர் பெருமையாக பேச வேண்டும், என்னை வித்தியாசமாக பார்க்க வேண்டும், என்னுடைய சம்பாத்தியங்களை கண்டு வியந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதாக அடுத்தவர்களை தாழ்த்தி என்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆடை இருக்குமாக இருந்தால், என்னுடைய வாகனம் இருக்குமாக இருந்தால், என்னுடைய எண்ணத்துக்கேற்ப அல்லாஹு தஆலா கூலி தர போதுமானவன். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த மனிதர்களை தாழ்வாக இழிவாக அவர்களுடைய செயலை வைத்து, அவர்களுடைய ஆடையை வைத்து, அவர்களுடைய நடத்தையை வைத்து இழிவாக பேசுதல், நையாண்டியாக பேசுதல், நக்கலாக பேசுதல், இவைகள் பெருமைகளில் அடங்கும் சகோதரர்களே. சில வியாபார ஸ்தலங்களில் ஹதியா எடுக்க சிலர் வருவாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற நிலைமையே எங்களை வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எங்களால் கொடுக்க முடியுமாக இருந்தால் அழகான முறையிலே கொடுத்து அனுப்புங்கள். கொடுக்க முடியவில்லை, விருப்பமில்லை என்றால் இல்லை என்று அழகான முறையிலே சொல்லி அனுப்பிவிடுங்கள். விமர்சனம் செய்ய வேண்டாம், அவர்களை கேலி செய்ய வேண்டாம், அவர்களை நக்கல் நையாண்டியாக பேச வேண்டாம். நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் தொட்டிலில் பேசிய 3 குழந்தைகள் என்ற வரலாறு படித்திருக்கிறோம். அதில் ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். வீதியால் அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படாத, கேவலமாக பேசப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான மனிதர் போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒவ்வொரு தாயும் செய்யக்கூடிய நியாயமான ஒரு துஆ, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார் அந்த தாய், யா அல்லாஹ், என்னை இந்த மனிதனை போன்று என்னுடைய குழந்தையை ஆக்கி விடாதே. நியாயமான ஒரு துவா. நாங்க எங்கட பிள்ளைகளுக்கெல்லாம் செய்வோம், யா அல்லாஹ் இந்த பிள்ளைய ஒரு சிறந்தவனாக ஆக்கிடு அப்படின்னு நாங்க செய்வோம். ஆனா அந்த தாய் எப்படி செய்றா, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஆக்கி விடாதே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆக்கி விடாதே. உடனடியாக அந்த குழந்தை பேசியது, தொட்டிலில் பேசிய குழந்தைகள் என்ற வரலாறுகளை எடுத்து படியுங்கள். அந்த குழந்தை பேசியது, யா அல்லாஹ் என்னை இந்த மனிதனை போன்று ஆக்கிவிடு, ஏனென்றால் அந்த மனிதன் சொர்க்கவாதி. அதே மாதிரியாக ஒரு மனிதன், ஒரு படை வீரன், ஒரு குதிரை வீரன் அந்த வீதியால் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த தாய் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் இந்த வீரனை போன்ற ஒரு வீரனாக என்னுடைய குழந்தையை ஆக்கிவிடு அப்படின்னு துஆ செய்கிறான். அந்த குழந்தை உடனடியாக பேசியது, யா அல்லாஹ் இந்த மனிதனை போன்று என்னை ஆக்கி விடாது, ஏனென்றால் அந்த மனிதன் நரகவாதி. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உருவத்தை வைத்தோ, தொழிலை வைத்தோ, நடத்தைகளை வைத்தோ யாரையும் எடை போட்டுவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா எடை போடுவதற்கு தகுதியானவன், உள்ளங்களை அறிவதற்கு தகுதியானவன். தொழுகிறோம், வணங்குகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், சிலருடைய இபாதத்துக்களை சிலர் நக்கல் நையாண்டு செய்வதை பார்க்கலாம். ஒருவன் கதிரையில அமர்ந்து தொழுகிறான் என்றால், ஒருவன் அமர்ந்து தொழுகிறான் என்றால் அவனுக்கும் அல்லாஹுவுக்கும் உள்ள தொடர்புகளில் ஒன்று. அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தெரிந்திருக்கிறான்.
அவன் எதற்காக வேண்டி செய்கிறான் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா கூலி கொடுக்க போதுமானது. நாங்க என்ன பேசுறது தெரியுமா? மோட்டார் பைக்கில் ஓடுறாரு, கார் ஓடுறாரு, என்னது எல்லா வேலையும் செய்யறாரு, நின்று தொலையலாமா அப்படின்னு கேட்க. எங்களுக்கு என்ன தேவை சகோதரர்களே? எங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறேன். அவன் வந்து தொழுகிறான். எத்தனையோ நின்று தொழ முடியமானவர்கள் வீதியில உலாவிக் கொண்டிருக்கிற பொழுதோ நின்று தொட முடியாமல் ஒருத்தன் அமர்ந்து தொழுகிறான் என்றால் அவனுக்காக வேண்டி துவா செய்வதா அல்லது அவனை விமர்சனம் செய்வதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனையோ சகோதரர்கள் தொழ முடியுமாக இருந்தும், வணங்க முடியுமாக இருந்தும், நிற்க முடியுமாக இருந்தும் வீதிகளில் அவர்களுடைய காலங்கள் சென்று கொண்டிருக்க, நிற்க முடியாத ஒருத்தன், நடக்க முடியாத ஒருத்தன் எங்களுடைய பள்ளிகளுக்குள் வந்து அமர்ந்து தொழுகிறான் என்றால் அவனுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனுடைய இபாதத்துக்களுக்காக வேண்டி நாங்கள் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மாறாக விமர்சனம் செய்யக்கூடிய குறுகிய உள்ளமுள்ளவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. எனவே என்னை விட இன்னும் ஒரு மனிதனை கேலியாகவும், என்னை விட இன்னும் ஒரு மனிதனை கேவலமாகவும், என்னை விட இன்னும் ஒரு மனிதனை தாண்ட ஒரு மனிதனாகவும் யாரும் சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலும் தேவையுடையவர்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வைத்தியன், நோயாளிக்கு ஒரு வைத்தியன் தேவை. ஒரு வைத்தியனுக்கு உணவு தேவை. அந்த உணவை விவசாயி தயாரிக்க வேண்டும். அந்த உணவை விவசாயி தயாரிக்க வேண்டும். வாகனம் ஓடுகிறோம். ஒரு வைத்தியருடைய வாகனம் பழுதானால் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய பாசுனிடம் போய் நிற்கிறார். இதில் என்ன பெருமை இருக்கிறது சகோதரர்களே? இதுல என்ன பெருமை இருக்கிறது? நான் கார் ஓடுகிறேன், நான் வைத்தியராக இருக்கிறேன், நான் மௌலவியாக இருக்கிறேன், நான் அழகாக ஓதுகிறேன். இதுல என்ன பெருமை இருக்கிறது? அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை என்ன செய்கிறான்? இசைவாக்கி கொடுத்திருக்கிறான். என்னால் அழகாக ஓத முடியுமாக இருந்தால் உங்களால் அழகாக படிக்க முடியும், உங்களால் மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். எனவே நாங்கள் ஒரு விடயத்தின் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சாதாரணமான மனிதர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் படைச்சிருக்கிறோம். அட்ரஸ் பண்றதுக்காக வேண்டி நான் இன்ன கோத்திரம், நான் இன்னாருடைய மகன், நான் இன்னாருடைய குலம் அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்காக வேண்டி, பெருமை அடிக்கிறதுக்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நீங்க கருப்பனாக இருக்கலாம், நீங்க வெள்ளையனாக இருக்கலாம், நீங்கள் வசதி படைத்தவனாக இருக்கலாம், நீங்கள் தேக ஆரோக்கியம் உடையவனாக இருக்கலாம், நீங்கள் நோயாளியாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்திலே யார் சிறந்தவர்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் தக்வாவில் யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். அப்படி என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனி சொல்லி காட்டுகிறார். இது எங்களுடைய உள்ளத்தில் இருந்து களையப்பட வேண்டிய மிக பிரதானமான ஒரு பாவமாகும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையை மறைத்தல். காலாகாலமாக ஒரு இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். காலாகாலமாக எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி வந்த வழியிலே நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம். இவைகளையெல்லாம் ஒரு ஆலிம் வந்து எப்பா இதெல்லாம் பிதஅத் செய்யாதீங்க அப்படி என்றால் காலாகாலம் செய்து வந்தது, எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்து வந்தது, எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்தது, விட முடியாது என்கின்ற மனோநிலையோடு பெருமையோடு இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் பிதஅத்துக்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறோம் என்ற எண்ணத்தில் நன்மைகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. நீங்கள் இந்த உலகத்தில் பெருமையோடு நடக்க வேண்டாம் அப்படிங்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் பெருமையோடு நடக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு உணவு சபை, ஒரு சகன்ல நபிகளாரும் தோழர்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அல்லாஹ்வின் தூதருக்கு அருகில் இருந்தவர் இடது கையால் சாப்பிட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனே உன்னுடைய வலது கையால் சாப்பிடு என்றார். அந்த மனிதன் உடனடியாக எனக்கு முடியாது அப்படி என்றார். எனக்கு வலது கையால் சாப்பிட முடியாது அப்படி என்றார். பெருமை அடித்தவனாக நபிகளார் சொன்னதை கேட்காமல் இந்த சமுதாயத்திலே இந்த சமூகத்துக்கு மத்தியிலே என்னை சொல்லிவிட்டார் என்ற ஏளனமோ என்னவோ, இவர் சொல்லி நாங்கள் கேட்க வேண்டுமா என்ற ஏளனமோ என்னவோ என்னால் முடியாது என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னால் முடியாவிட்டால் முடியாமலே போகட்டும் அப்படி என்றார். முடியாவிட்டால் முடியாமலே போகட்டும் அப்படி என்றார்கள். ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது, அதற்கு பின்னால அவர் வலது கையை உயர்த்த முடியாமலே போயிட்டு அப்படி என்று சொல்லப்படுது. என்ன காரணம்? பெருமை. முஹம்மது எங்களுக்கு சொல்ல வேண்டுமா? எங்களுடைய குறைஷியர்கள், எங்களுடைய தலைவர்கள், அவர்களுக்கு இந்த வஹி இறங்கி இருக்கலாமே என்று பெருமை அடித்தவர்கள் எத்தனையோ காபிர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பெருமை அடித்தவருடைய பட்டியலில் மிக பிரதானமான ஒருவனை சொல்லுகிறார். அவன்தான் ஃபிர்அவுன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹு தஆலா 2 தூதர்மார்களை அனுப்புகிறான். அனுப்பி இந்த தூதுத்துவத்தை சொல்லுகிறான். அந்த ஃபிர்அவுன் அவனிடத்தில் உள்ள பெருமையால் அன்ன ரப்புக்குமுல் அஅலா என்ற அந்த வார்த்தையினூடாக பெருமை அடிக்கிறான். அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் கிடையாது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க கூடாது, நான் தான் உங்களுடைய உயர்ந்த இறைவன் என்று சொல்லி அவன் பெருமை அடிக்கிறான். அவனை இந்த உலகத்துக்கு அத்தாட்சியாக, குர்ஆனில் வரலாறாக, இந்த உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இந்த வரலாறுகளை படிக்கிறோம் தானே அன்பார்ந்தவர்களே. நான் தான் இந்த உலகத்தின் அரசன், நான் தான் உங்களுடைய இறைவன் என்று பெருமை அடித்தவனை அல்லாஹ் கேவலமாக மரணிக்க செய்தான். அல்லாஹ் கேவலமாக மரணிக்க செய்தான் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம் அல்லவா? ஹக்குகள் சொல்லப்படுகிற பொழுது, அறிவுகள் போதிக்கப்படுகிற பொழுது, பயான்கள் புதிதாக ஒரு மார்க்க விடயம் சொல்லப்படுகிற பொழுது, என்னுடைய மூளையா மார்க்கமா, மூதாதையர்களா மார்க்கமா, என்னுடைய காலாகால இபாதத்துக்களா குர்ஆன் சுன்னாவா என்று ஒரு முஃமின் அடையாளம் கண்டுகொண்டு குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத்துக்களை விட்டும் பெருமை அடிப்பவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நிறைய வசனங்களை சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் நிறைய வசனங்களை சொல்லி காட்டினார்கள். இந்த உலகத்தில் பெருமை அடித்து, இந்த உலகத்தில் அகங்காரம் கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது அப்படிங்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது, தில்கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன ஃபில் அர்தி லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இந்த 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 உலகம் என்பது யாருக்கு தெரியுமா? நஜஅலுஹா, இந்த 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 மறுமை என்பது நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன ஃபில் அர்தி லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. இந்த உலகத்தில் பெருமையையும் குழப்பத்தையும் நாடாதவர்களுக்குத்தான் இந்த மறுமை என்பது அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படி என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் என்பது அற்பமானது. இந்த உலகத்தில் மனிதர்கள் பெருமை அடிப்பதற்கான நியாயமான காரணிகள் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் ஒரு நரம்பு சுடுக்கப்பட்டால், ஒரு சின்ன வருத்தம், பிரஷர் கூடினால், சீனி கூடினால், கொலஸ்ட்ரால் கூடினால், இதயத்தினுடைய ஒரு நரம்படைத்து விட்டால் நெஞ்சை பொத்தியாச்சு மூத்தாகியாச்சு, நெஞ்ச பொத்தியாச்சு மௌத்தாகியாச்சு. அவருடைய பணம், சொத்து, செல்வம், வாகனங்கள் எதுவுமே அவரை காப்பாற்றாது.
இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பும் அவர்களை சார்ந்தது அல்ல. அவர்கள் நினைச்ச நேரத்தில் அவர்கள் பிறக்க முடியாது. அல்லாஹு தஆலா நியமிச்ச நேரத்தில் அவங்க பிறப்பாங்க. அவர்களுடைய வளர்ப்புகள், அவர்களுடைய மரணம் அல்லாஹ் நியமித்த நாளில், நியமித்த நேரத்தில், நியமித்த இடத்தில் நடக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த இடத்தில் மரணிப்போம், எப்படி மரணிப்போம் என்று தெரியாது. டவுனுக்கு போனவங்க ஊட்ட போகல, ஊட்ட தூங்கினவங்க காலத்தால் எழும்பல்ல. வரலாறுகளை படிக்கிறோம், சம்பவங்களை பார்க்கிறோம் தானே. இதில பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது சகோதரர்களே? பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்கிறது? எனவே மனிதர்கள் என்பவர்கள் சிலர் படிப்பிலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் செல்வத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் தேக ஆரோக்கியத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஒருவரை ஒருவரோடு உயர்த்தி படைத்திருக்கிறான். ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருப்பதற்கு, பெருமை அடிப்பதற்கெல்லாம் வாழ்ந்தவர்களே. எனவே இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாமே இந்த உலகத்தில் சோதனைகள். எதுவெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். எதுவெல்லாம் பெருமை அடிக்க வைக்கிறதோ அவைகளெல்லாம் எங்களை நாளை மறுமையிலே நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே சாதாரணமான மனிதர்களாக வாழுவோம். சாதாரணமான மனிதர்களோடு சக மனிதர்களாக வாழ்ந்து, நல்லவர்களாக வாழ்ந்து, பெருமை இல்லாமல், தவாதுவோடு, பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் பணிவோடும் அன்பாகவும் நல்ல முறையிலும் நடந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து, இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து, நாளை மறுமையிலும் நல்லவர்களாக இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே சோனம் செல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.